हम आराधना के गहराई में जाने के पहले परमेश्वर के एक गुण को हम मनन करके उसी उत्साह के साथ हम थोड़े देर परमेश्वर का आराधना करने जा रहे हैं. நம் ஆராதனைக்குள் பிரவேசிப்பதற்கு முன்பதாக தேவனுடைய ஒரு குணத்தை தியானித்து அதனுடைய உற்சாகத்தின் அடிப்படையிலே நாம் ஆராதனையிலே பிரவேசிப்போம். जब हम परमेश्वर के गुण को मनन करते हैं और समझते हैं, हमारे अंदर एक प्रकार की उमंग और एक उत्साह जो चले आता है, that is uncomparable, उस तुलना करने के लिए नहीं है. நாம் தேவனுடைய குணத்தை ஆராதிக்கும் பொழுது, தியானித்து ஆராதிக்கும் பொழுது நமக்குள்ளே வருகிற அந்த உற்சாகம் இருக்கிறதே, அது எதற்கும் ஒப்பிடத்தக்கதல்ல. क्योंकि हमारा परमेश्वर भला है, ஏனென்றால் நம்முடைய தேவன் நல்லவராயிருக்கிறார். और जितना हम उसको समझते हैं, पहचानते, उतना हम धन्यवादित रहते हैं. நாம் எவ்வளவாய் அவரை அறிந்து கொள்ளுகிறோமோ அவ்வளவாய் நன்றி உள்ளவர்களாயிருப்போம். और तभी हम सच्चे हृदय से हम उसकी आराधना कर सकते हैं. அப்பொழுதுதான் நாம் உண்மையான உள்ளத்தோடு அவரை ஆராதிக்க முடியும். जब मैं आज के इस मेडिटेशन के लिए उसके गुण को जब मैं मनन कर रहा था, एक प्रकार के एक नया ताकत को मैंने महसूस किया. நான் இன்றைய காரியத்துக்காக தேவ குணத்தை தியானித்த பொழுது எனக்கு ஒரு விதமான உற்சாகத்தையும் வல்லமையும் உணர்ந்தேன். और मैं विश्वास करता हूं आज जब आप भी उस परमेश्वर के वचन को मनन के आपके अंदर एक नया ताकत चले आएगा. நான் இதை இப்படி விசுவாசிக்கிறேன். நீங்களும் தேவ குணத்தை தியானிக்கிற வேளையிலே உங்களுக்குள்ளே ஒரு புதிய பலன் கடந்து வரும். मेरे साथ खोलेंगे वचन संहिता उसका 57 उसका दूसरा अध्याय को कोई एक जन पढ़ेंगे. என்னோடு கூட திருவுங்கள் சங்கீதங்களின் புத்தகம் 57வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். भजन संहिता उसका 57 अध्याय 57 उसका दूसरा वचन को कोई. சங்கீதம் 57ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனம். मैं परम प्रधान परमेश्वर को पुकारूंगा, परमेश्वर को जो मेरे लिए सब कुछ सिद्ध करता है. எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். यहाँ पे हिंदी में हम देखते हैं सब कुछ सिद्ध करता है. இங்கே இந்தி மொழிபெயர்ப்பிலே பார்க்கிறோம் எனக்காக எல்லாவற்றையும் பூரணப்படுத்துகிற தேவன். उसको अगर अंग्रेजी में एम्पलीफाइड वर्जन में देखेंगे, वहां पे परमेश्वर उस वचन लिखा हुआ, ही कंप्लीट्स द पर्पस और ही फुलफिल्स द पर्पस फॉर मी. ஆங்கில வேதாகம மொழிபெயர்ப்பை பார்த்தால் அது இப்படியாக சொல்கிறது, அவர் எனக்காக எல்லா திட்டங்களையும் நோக்கங்களையும் நிறைவேற்றி முடிப்பார் என்று இருக்கிறது. और ऑल थिंग मतलब सब कुछ वो करने के लिए ताकत रखता है करके उसमें हम देखते हैं. நாம் அதிலே பார்க்கிற முக்கியமான காரியம் என்று சொன்னால் எல்லாவற்றையும் அவர் முடிக்க வல்லவராயிருக்கிறார். और जब हम समझते हैं उस बातों को, उसमें एक बहुत एक गहराई बात को हम समझ सकते हैं. நாம் அந்த காரியத்தை தியானிக்கிற வேளையிலே ஒரு ஆழமான காரியத்தை நாம் அதிலே பார்க்க முடியும். हमारा परमेश्वर कौन है? वो हमारे मकसद को, हमारे लिए जो पर्पस को जो रखा हुआ उसको पूरा करने के लिए, हमें मदद करने के लिए वो विश्वास योग्य है और वो ताकत को रखता है. நம்முடைய தேவன் யார்? நமக்கு அவர் வைத்திருக்கிற திட்டங்கள் நோக்கங்கள் அவர் எல்லாவற்றையும் முடிக்கக்கூடிய அளவுக்கு வல்லமையுடையவராயிருக்கிறார், நிறைவேற்றி முடிப்பார். शायद आज आप बैठे होंगे एक प्रकार के सवाल के साथ, क्या मेरा यह मकसद पूरा हो सकता है या नहीं होगा? நீங்கள் கேள்வியோடு கூட இருக்கலாம், எனக்கு இருக்கிற அந்த நோக்கம் தேவ திட்டம் நிறைவேறுமா இல்லையா? आप शायद एक स्टूडेंट होंगे, आप पढ़ाई कर रहे होंगे, टीपीसी में हो या नर्सिंग स्कूल में हो या स्कूल में हो या कोई भी इंस्टीट्यूशन में आप पढ़ाई कर रहे होंगे. आपके अंदर एक सपना और एक मकसद परमेश्वर ने रखा होगा और आपके अंदर कई प्रकार की योजना होगा, क्या वो पूरा हो पाएगा करके आपके अंदर एक सवाल आज उठता होगा. நீங்கள் ஒரு மாணவனாக மாணவியாக பள்ளிக்கூடத்திலேயோ அல்லது கல்லூரியிலேயோ அல்லது டிபிசி காலேஜிலேயோ அல்லது நர்சிங் ஸ்கூல்லையோ வேற எங்கேயும் இந்தி மீடியம் ஸ்கூல் எங்கேயாவது நீங்கள் படிக்கிற வேளையில நீங்கள் என்னுடைய கனவு நிறைவேறுமா, என்னுடைய அந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறுமா என்று சொல்லி ஒரு கேள்வியோடு இருக்கலாம். या आप यहाँ पे सेवकाई कर रहे होंगे, आपके अंदर कई प्रकार की योजनाएं होगी जो परमेश्वर ने आपको वायदा किया होगा, लेकिन वातावरण को देखने समय आप शायद ये होगा या नहीं करके एक प्रश्न के साथ आज बैठे होंगे. அல்லது நீங்கள் ஒரு ஊழியராக இருக்கலாம், நீங்கள் ஊழியத்தை செய்து கொண்டு வரலாம், நீங்கள் வைத்திருக்கிற அந்த காரியங்கள் அல்லது தேவனுடைய திட்டம் நிறைவேறுமா, என்னுடைய ஊழியம் இப்படி முடியுமா என்று சொல்லி கேள்வியோடு இருக்கலாம். लेकिन आज हमारे लिए उत्साह की बात यह है,
कि हम उसके लिए चिंता करने की आवश्यकता नहीं है, क्योंकि वो सब कुछ पूरा करने के लिए ताकत रखता ஆனா है। நமக்கு இன்றைக்கு ஒரு உற்சாகத்தை கொண்டு வருகிற காரியம் என்னவென்று சொன்னால், நாம் பிரயாசப்படாமல் அல்லது நம்முடைய காரியங்களை அதிகமாய் கவலையோடு கூட செய்யாமல் தேவன் எனக்காக எல்லாவற்றையும் முடிக்க போகிறார் என்ற ஒரு காரியம். Many times we may go through the passage or a path where हम एक प्रकार के डर के साथ एक ड्राइनेस को महसूस करते होंगे, क्या ये होगा, क्या ये सच में होगा करके कई प्रकार के सवाल हमारे अंदर उठता होगा। அநேக முறை ஒரு உலர்ந்த காய்ந்த வறண்டு போன ஒரு அனுபவத்தோடு கூட போய் கொண்டிருக்கிற வேளையில எனக்கு இப்படி காரியங்கள் நன்றாய் முடியுமா, என்னுடைய எதிர்காலத்தில் இந்த திட்டங்கள் நிறைவேறுமா என்ற கேள்விகள் தான் எழும்பும். यहाँ पर हम देखते हैं ये दाऊद का जो वचन, इसका सिचुएशन को थोड़ा अगर आप समझ के देखेंगे, இங்கே தாவீதுடைய இந்த வசனத்தை பாருங்கள். அந்த வசனம் எழுதப்பட்ட சூழ்நிலையை கொஞ்சம் உற்று பார்த்தால், दाऊद एक बहुत बड़ा कार्य को वहां कर रहा। गोलियत जो सबको डर रहे, कांप रहे, राजा कांप रहा और सबको ये निर्णय कर ले कि हम लोग हारने वाले हैं, लेकिन दाऊद ने एक बहुत बड़ा जय को वहां प्राप्त करता है। அங்கே கோலியாத் முன்ன நின்று கொண்டிருக்கிறான், ராஜா கூட பயந்து போகிறார்கள், இஸ்ரவேலின் சேனை பயந்து போயிற்று. ஆனால் தாவீது பயங்கரமான முழக்கமிட்டவனாய் அந்த கோலியாத்தோடு போரிடுவதற்காக அங்கே எதிர்த்து நின்று வருகிறான். एक तरफ बहुत बड़ा उसके लिए प्रेसेस, उसको तारीफ किया जा रहा है कि साउल ने 1000, दाऊद ने 10,000, उसको पूरा चढ़ाया जा रहा है, सब कोई उसे बहुत खुश है। தாவீது கோலியாத்தை வீழ்த்தின பின்பு அங்கே இருந்த ஒரு பெரிய கூட்டமாய் இப்படியாக பாடினார்கள், தாவீதை புகழ்ந்து, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 என்று சொல்லி. दाऊद के अंदर कितना बड़ा एक खुशी आया होगा कि परमेश्वर मेरे जीवन में कुछ कर रहा है, एक बड़ा कार्य कर रहा है, एक खुशी उसके अंदर जरूर उस समय पाया होगा। அந்த நேரத்தில் தாவீதுக்குள்ளே ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாயிருந்திருக்கும், தேவன் எனக்காக எவ்வளவு பெரிய காரியத்தை எனக்காக என் ஜனத்துக்காக செய்திருக்கிறாரே, முடித்து விட்டாரே என்று. लेकिन कुछ ही समय में वातावरण एकदम विपरीत हो रहा वहां। ஆனால் கொஞ்ச நாட்களுக்குள்ளே நேரத்துக்குள்ளே அந்த சூழ்நிலை தலைகீழாய் மாறுகிறது. अभी वो एक गुफा में छिपा हुआ, क्योंकि साउल और उसके जो सेना है वो सब मिलके इसको खत्म करने के लिए वहां कोशिश कर रहे हैं। தாவீது ஒரு குகைக்குள்ளே இருக்கிறான், ஒளிந்திருக்கிறான். சவுலும் அவனுடைய வீரர்கள் எல்லாம் இந்த தாவீதனை கொல்லும்படியாய் அங்கே கடந்து வந்து விட்டார்கள். अभी वो सिचुएशन टोटली उल्टा हो गया। இங்க இருக்கிற சூழ்நிலை முழுவதும் தலைகீழாய் மாறி இருக்கிறது. तब वो परमेश्वर की ओर ताक के बोल रहे हैं, हे प्रभु, तो सब कुछ सिद्ध करने के लिए, सब कुछ कंप्लीट करने के लिए, मेरा मकसद तो बहुत बड़ा था, लेकिन अभी देखने में ऐसा लग नहीं रहा, लेकिन तू कर सकता। हालेलुया। அப்பொழுதுதான் அங்கே தாவீது சொல்கிறான், எனக்காக எல்லாவற்றையும் நீர் செய்து முடிக்க போகிறீரே, என் தேவனாய உன்னதமான தேவனை நோக்கி நான் கூப்பிடுவேனே என்று சொல்லி அந்த கெபியில் இருந்தவனாய் அவன் சத்தம் போடுகிறான். चौथा वचन को भी पढ़ेंगे, 4th verse। 4ஆம் வசனத்தையும் கூட வாசிக்கலாம். मेरा प्राण सिंहों के बीच में है, मुझे जलते हुओं के बीच में लेटना पड़ता है, अर्थात ऐसे मनुष्यों के बीच में जिनके दांत बर्छी और तीर है और जिनकी जीभ तेज तलवार है। என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது, தீயை இறைக்கிற மனுபுத்திரருக்குள்ளே கிடக்கிறேன். அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும், அவர்கள் நாவு கருக்கான பட்டயமுமாயிருக்கிறது. 7वां वचन को भी पढ़ेंगे। வசனம் 7ஐயும் வாசிக்கலாம். हे परमेश्वर, मेरा मन स्थिर है, मेरा मन स्थिर है, मैं गाऊंगा वरन भजन कीर्तन करूंगा। என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது தேவனே, என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். इस स्थिति में भी दाऊद कहता है, मेरा मन स्थिर है। இந்த சூழ்நிலையிலும் அந்த தாவீது சொல்கிறான், என் இருதயம் நிலையாய் ஸ்திரமாய் இருக்கிறது. क्यों? क्योंकि वो जानता है जिस परमेश्वर को वो सेवा करता है, वो सब कुछ पूरा करने के लिए, वो मकसद को पूरा करने के लिए वो ताकत को रखता है। ஏனென்றால் தாவீது நன்றாய் அறிந்து வைத்திருந்தான், நான் எந்த தேவனை ஆராதிக்கிறேனோ அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற ஒரு நல்ல வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி. दो घटना को जल्द से जल्द हम देखेंगे, पढ़ेंगे। प्रेरितों के काम, उसका 28वां अध्याय। 2 சம்பவங்களை சீக்கிரமாய் பார்க்கலாம். நாம் 1வது சம்பவம் அப்போஸ்தலர் 28வது அதிகாரம், उसका 3 और 4 को पढ़ेंगे। 3ஆம் 4ஆம் வசனங்களை நாம் प्रेरितों के काम 28 अध्याय 3 और 4 को पढ़ेंगे। அப்போஸ்தலர் 28வது அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனங்கள். जब पौलुस ने लकड़ियों का गट्ठा बटोर कर आग पर रखा तो एक सांप आँच पाकर निकला और उसके हाथ से लिपट गया।
जब उन निवासियों ने सांप को उसके हाथ से लटके हुए देखा तो आपस में कहा, सचमुच ये मनुष्य हत्यारा है कि यद्यपि समुद्र से बच गया तो अभी न्याय ने जीवित रहने न दिया। பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகி அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமே இல்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். यहाँ पौलुस के स्थिति को हम अच्छा से समझते हैं। वहां पे एक जहरीला सांप उसको काटता है। இங்கே பவுலின் நிலைமை நன்றாய் அறிந்து கொண்டிருக்கிறோம். விஷ பாம்பு ஒன்று அவனை கவ்விக்கொண்டு கடித்திருக்கிறது. और चारों तरफ लोग इंतजार कर रहे हैं कब पौल मरेगा, पौलुस मरेगा। ஜனங்கள் காத்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எப்பொழுது இந்த பவுல் அந்த விஷ பாம்பினாலே செத்து போவான் என்று. और वहां एक तरफ के क्रिटिसिज्म चल रहा है, ये व्यक्ति तो मरना ही है, ये बहुत बड़ा हत्यारा होगा, समुद्र में तो बच गया, अभी तो ये मरना ही है। பவுலுக்கு விரோதமாய் பேச்சுகள் பேசப்படுகின்றன, அநேக காரியங்கள் பேசப்படுகின்றன. இவன் சமுத்திரத்துக்கு கடலுக்கு தப்பி இங்க வந்துட்டான், ஆனா இங்க எப்படியாவது அவன் செத்து போகணும்னு சொல்லி அவன் அழிய போகிறான் என்று சொல்லி. These people were waiting to see Paul die. ये लोग चाहते रहते हैं कि पौलुस कब मरेगा. कई बार अगर हम उस पौलुस के अगर स्थिति में रहते हैं, अनेक முறை நாம் அந்த பவுலுடைய நிலைமையில இருக்கும்போது हम कई प्रकार के प्रश्न उठा सकते हैं. अनेक கேள்விகளை நாமே கேட்கிறோம். हे प्रभु 276 लोग हैं, 276 लोग हैं. ஆண்டவரே 276 பேர் அங்க இருக்கிறாங்களே. और वो सब हत्यारे हैं और सब खराब लोग हैं. அவர்கள் எல்லாரும் கொலைபாதகர்கள், அவர்கள் கெட்டவர்கள், அவர்கள் தீமை செய்கிறவர்கள். उन सबों से मैं राइचियस हूं, मैं आपसे प्यार करने वाला हूं, आप पे विश्वास करने वाला मैं सिर्फ एक ही हूं. அந்த கூட்டத்துக்குள்ளே இப்ப நான் மட்டும் தன்னந்தனியா இருக்கிறேன், ஒரு நீதிமானாக உம்மேல விசுவாசம் வைத்தவனாய் நான் மட்டும் பக்தியோட இருக்கிறேனே. उनमें से किसी को सांप नहीं काटा, लेकिन वो सांप सीधा हमको क्यों काटना है? அவர்களிலே யாரையும் அந்த பாம்பு கடிக்காமல் ஏன் என்னை மட்டும் கடித்திருக்கிறது? Many times we ask such question to our God. हमारा परमेश्वर से इसी प्रकार कई बार प्रश्न उठाते हैं. क्यों मुझे इस प्रकार की परेशानी, ஏன் எனக்கு மட்டும் இந்த தொந்தரவு, क्यों मुझे ये सांप काटना है, ஏன் இந்த பாம்பு என்னை மட்டும் கடிக்க வேண்டும்? क्या मैं उन सबों से धन्य नहीं हूं, मैं पवित्र जीवन नहीं जिया, இவர்களை காட்டிலும் நல்லவன் நான் இல்லையா, இவர்களை காட்டிலும் நான் பாக்கியவான் இல்லையா, मैं अपने सारे कामों को सही तरीका से मैंने किया, எனக்கு எல்லா வேலைகளையும் சரியான முறையிலே செய்து வந்தவனே, बावजूद भी मुझे क्यों? அப்படி இருந்தும் எனக்கு ஏன் நேரிடுகிறது? लेकिन वहां पौलुस को हम देखते हैं, அங்கே பவுலை பாருங்கள், अगला वचन 5वां वचन को हम देखते हैं. 5ஆம் வசனத்திலே, तब उसने सांप को आग में झटक दिया और उसे कुछ हानि न पहुंची. அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். वहां अंग्रेजी में लिखा है जस्ट शूक ऑफ, मैंने डस्टेड ऑफ, ऐसे मतलब लग रहा कि कोई मच्छर उसको काटा है, मतलब जस्ट शूक ऑफ. அவனை குறித்து அந்த ஆங்கில வேதாகமத்திலே அவன் அப்படியே உதறி போட்டான், அப்படியே தள்ளி போட்டான் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. As per the nature, मतलब रीति उसका नेचर के अनुसार वो जहरीला सांप अगर काटेगा तो मरना निश्चय है. இயற்கையில நடக்கிற காரியம் என்ன? சாதாரணமாக அந்த விஷப்பூச்சி யாரையாவது கடித்திருக்கும் என்று சொன்னால் அவன் மரித்து போக வேண்டும். लोग जो अपेक्षा कर रहे हैं उसमें कोई गलती नहीं है, क्योंकि मरेगा ही जो भी जिसको भी वो काटेगा. ஜனங்கள் எதிர்பார்க்கிறது தப்பு இல்ல, ஏன்னா அந்த விஷப்பூச்சி பாம்பு யாரை கடிச்சாலும் அவர்கள் செத்து தான் போயிருக்கிறாங்க. बट उसको उसके बारे में कोई चिंता नहीं, बस उसको शूक ऑफ किया, अपना ஆனால் काम இவனோ करते रहा. ஒரு சின்ன தூசி சட்டையில பட்டா உடம்புல பட்டா அப்படி தட்டி விடுறானே, அத போல பாம்பை தட்டி விடுறான். क्यों? ஏன்? पढ़ेंगे प्रेरित क्या उसको 23वां अध्याय 11 वचन. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 23:11. उसी रात प्रभु ने उसके पास खड़े होकर कहा, हे पौलुस, ढाढ़स बांध, क्योंकि जैसे तूने यरूशलेम में मेरी गवाही दी, वैसे ही तुझे रोम में भी गवाही देनी होगी. அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார்.
तो यहाँ पौल जानता था कि परमेश्वर ने ऑलरेडी वायदा किया है, उसका एक मकसद है कि मैं रोम में जाके परमेश्वर का गवाह बनूं. இங்கே பவுல் அந்த தேவனுடைய வாக்கை மனதில் வைத்திருக்கிறான். நீ இங்கே சாட்சியா இருந்தது போல அங்கே ரோமாவிலும் போய் நீ சாட்சியா இருக்க வேண்டும் என்று வாக்குத்தத்தம். So he knew the plan and purpose of God, and he knew that my God is faithful to complete it. पौलुस को पहले से ही मालूम है कि मेरा परमेश्वर विश्वास योग्य है और ये भी मालूम है कि मेरा परमेश्वर उस काम को पूरा करने में सामर्थ्य है. इसलिए उसको उसके बारे में कोई तकलीफ नहीं रहा. ஆகையினால இந்த சம்பவத்துல அந்த விஷப்பூச்சியோ கடித்ததோ அதை குறித்து ஒரு பெரிய விஷயம் அவனுக்கு இல்லை. और वहां परमेश्वर का गुण को हम एक बात को देखते हैं. அங்கே தேவனுடைய ஒரு குணத்தை நீங்கள் பார்த்தால் वो नेचर में जो क्या होना है उसको भी वो विपरीत तरीका से करने के लिए वो ताकत रखता है. இயற்கையில் நடக்கக்கூடிய இந்த சம்பவங்களோ காரியங்களையோ அதையும் முழுவதும் விபரீதமாய் பார்க்கக்கூடியவன், மாறாக வேறு வித கோணத்திலே பார்க்கக்கூடியவன். As per nature क्या है, वो सांप काटेगा, वो जहरीला है, मरना है. That is the nature. இயற்கையிலே நடந்த காரியம் என்ன? அது ஒரு விஷப்பாம்பு, விஷப்பூச்சி, அது கடிச்சிருக்கிறது, அது கடிச்சா செத்து போக வேண்டும். लेकिन यहाँ हम देखते हैं ஆனால் இங்கே ஆனா ஒண்ணுமே இங்க நடக்கவே இல்லை. அப்படி अभी चारों तरफ के लोग बोल रहे हैं ये तो भगवान है. இப்பொழுது நான்கு புறமும் இருக்கிற ஜனங்கள் சொல்லுகிறது என்ன? இவன் ஒரு தேவனாயிருக்கிறான் என்று. और आगे हम देखते हैं कैसे लोग उसके द्वारा परमेश्वर का नाम कैसे महिमा होता करके हम देखते हैं. நாம் தொடர்ந்து அதை வாசித்து பார்த்தால் இந்த சம்பவத்தின் மூலமாக எப்படியாக ஜனங்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று. God has the power and he can do anything to make sure that my purpose is complete. परमेश्वर सामर्थ्य है, सर्वशक्तिमान है, वो कुछ भी कर सकता है कि उसका मकसद को आपके मेरे जीवन में पूरा करने के लिए. एक और घटना को पढ़ेंगे नहीं, लेकिन जस्ट मरकुस चौथा अध्याय में हम देखते हैं. மார்க்கு 4ஆம் அதிகாரத்துக்கு நாம் வரலாம். அதை வாசித்து விட்டு நாம் அதை இந்த சம்பவத்தை பார்க்கலாம். वहां पे हम देखते हैं कि चेले लोग उस समुद्र में वो जा रहे हैं. यीशु भी उसमें है उनकी यात्रा में. சீஷர்கள் படவிலே போகிறார்கள். இயேசுவும் அந்த படவிலே இருக்கிற காட்சி அங்கே இருக்கிறது. और उस यात्रा को यीशु नहीं आरंभ किया कि हमें वहां जाना है, हम उस पार जाएंगे. அந்த பிரயாணத்தை ஆரம்பிச்சு வச்சவர் யாருன்னு சொன்னா இயேசுதான். நாம் அந்த புறம் போவோம் அப்புறம் என்று சொல்லி அவரே சொல்லி அழைக்கிறார். लेकिन बीच में एक बहुत बड़ा तूफान आ रहा, सब डरे हुए हैं, मर जाएंगे, अभी तो खत्म हो जाएंगे करके उन लोग निर्णय कर लिए. ஆனா இடையில ஒரு பெரிய புயல் காற்று, எல்லாரும் பயந்து போயிருக்கிறார்கள். எல்லாரும் நாம் மாண்டு போவோமே என்று பயப்படுகிறார்கள். यीशु आराम से सोया हुआ है. ஆனால் இயேசுவோ நிம்மதியாய் தாராளமாய் அவர் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தார். क्यों? क्योंकि वो जानता था, ஏனென்றால் அவருக்கு நன்றாய் தெரியும் परमेश्वर का मकसद को पूरा करने के लिए कुछ भी ताकत, कोई भी चीज के लिए ताकत नहीं है. தேவனுடைய திட்டத்தை நோக்கத்தை தடுப்பதற்கு எந்த சக்திக்குமே பலன் கிடையாது. यहाँ एक जन को देख रहे हैं जो काम के डर रहा हुआ हालत में है. இங்கே ஒரு கூட்டத்தாரை பார்க்கிறோம், அவர்கள் பதறி பயந்து நடுங்குகிறார்கள். लेकिन उस परमेश्वर उस वातावरण को बदलता है. ஆனால் அந்த தேவனாய கர்த்தர் அந்த சூழ்நிலையை மாற்றி போடுகிறார். और इनका यात्रा सफल पूर्वक उस तरफ वे पहुंच जाते हैं. இவருடைய பிரயாணத்தை பாருங்கள், நன்றாக போய் அந்த புறத்துல போய் சேர்ந்து விட்டார்கள். कई बार हमारा जो सिचुएशन है, हमारा जो अनुभव है, इस चेले के समान हो सकता है. अनेक முறை நம்முடைய அனுபவம் கூட இந்த சீடர்களை போலவே இருக்கிறது. ईतन जो मेरा दूसरा बेटा है जो 4 साल का है, 4 வயது நிரம்பிய ஈத்தன் என்று சொல்லி என்னுடைய இரண்டாவது பையன் மகன் இருக்கிறானே, वो बहुत प्यार करता है. அவன் அதிகமாய் நேசிக்க கூடியவன். लेकिन कभी कभी बहुत बार गलत है, वो नटखट है, बहुत गलती करता है. ஆனா சில நேரங்களிலே ரொம்ப குறும்பு பண்றதுனால அவன் தப்பு செய்துருவான். तो हम उसको डांटते हैं. நாங்கள் அவனை அதட்டுவோம். अगला दिन वो हमसे आएगा, அடுத்த நாள் என்கிட்ட அல்லது எங்கிட்ட அவன் வருவான். डाडा आई लव यू सो मच, यू आर सो गुड डाडा, ऐसे बोलेगा. அவன் சொல்லுவான், அப்பா நீங்க ரொம்ப நல்லவங்க, உங்களை ரொம்ப நான் நேசிக்கிறேன்னு சொல்லுவான். उसके बाद वो एक सवाल पूछेगा, உடனே அவன் ஒரு கேள்வியை கேட்பான். डाडा बट व्हाई वेर यू बैड यस्टरडे, क्यों आप बुरे थे कल. அவன் கேட்பான் உடனே, அப்பா நீங்க நேற்று ஏன் அவ்வளவு கோபமா, அவ்வளவு கெட்டவரா இருந்தீங்க? No,
was I bad? क्या मैं खराब था करके पूछूंगा? நான் கேட்பேனா நான் அப்படி இருந்தேனான்னு சொல்லி அவன்கிட்ட நான் கேட்பேனா? हाँ हाँ, आपने हमको डांटा था, आप खराब बन गए थे अचानक, suddenly you became bad. அதாவது அவன் சொல்லுவான், நீங்க என்னை போட்டு திட்டுனீங்க, அதட்டுனீங்க, திடீர்னு உங்க குணம் எல்லாம் மாறிட்டு அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். वो एक level 1 का अनुभव है. அது ஒரு லெவல் 1 உள்ள இருக்கிற அனுபவம். अगर नेतन को कभी कभी अगर डांटने से, நேத்தனை எப்பமாவது அதட்டினால் वो हमें नहीं डांटेगा, ऐसे नहीं बोलेगा. அவன் எங்களை திட்டாதீங்க அதட்டாதீங்கன்னு அப்படி சொல்ல மாட்டான். जरूर वो दुख होगा, அவன் கொஞ்சம் அந்த நேரத்துல வாங்கிட்டு துக்கமா இருப்பான். लेकिन वो समझेगा भी मेरा गलती के चलते हम डांट खाए हैं. ஆனா அவன் புரிந்து கொள்ளுவான், என்னுடைய தப்பு இப்படி இருந்தது, அதனால என்னை அப்பா திட்டினாங்கன்னு நினைச்சுக்கிடுவான். लेकिन वो बहुत प्रश्न पूछेगा, ஆனா ரொம்ப கேள்வியை கேட்டுக்கிட்டே இருப்பான். और सबके माता पिता ऐसे नहीं करते, क्यों आप हमको ऐसे करते हैं? மற்ற பெற்றோர்கள்லாம் இருக்காங்க, அப்பா அம்மா அவங்க அப்படி செய்யல, நீங்க மாத்திரம் ஏன் எனக்கு செய்றீங்க? कई लोग हम उस लेवल 1 के जैसे हैं. அநேகர் நம்மளே அந்த லெவல் 1லயே இருக்கிறோம். जब परेशानी आता है, हम परमेश्वर खराब है क्यों ऐसे करके हम तुरंत निर्णय कर लेते हैं. கஷ்டம் வரும்பொழுது ஏன் தேவன் இவ்வளவு மோசமா இருக்கிறார், எனக்கு ஏன் இப்படி வருதுன்னு சொல்லி உடனே தீர்மானித்து விடுகிறோம். कभी-कभी हम लेवल 2 में रहते हैं. சில நேரங்களில் அதை தாண்டி லெவல் 2ல இருப்போம். समझते हैं, जानते हैं परमेश्वर अच्छा है, वो बुरा नहीं है. நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம், தேவன் நல்லவர் தான், அவர் கெட்டவர் இல்லவே இல்லை என்று. लेकिन फिर क्यों मुझे इस प्रकार करके हम कई सवाल को पूछने का एक लेवल में कभी-कभी हम रहते हैं. ஆனால் ஏன் எனக்கு இப்படி நடக்குது என்று சொல்லி கேள்விக்கு மேல கேள்வி கேட்கக்கூடிய அந்த இரண்டாவது நிலைமையில இருப்போம். लेकिन परमेश्वर हमें उस थर्ड लेवल जहां पे मेरे लिए जो कुछ भी वो करता है वो मेरे भलाई के लिए करता है करके पौल के समान जो मकसद वो मेरे लिए रखा वो पूरा करेगा, वो मेरे लिए कुछ भी बुरा नहीं करेगा करके उस प्रकार एक विश्वास परमेश्वर हमारे अंदर अपेक्षा करता है. ஆனால் அதையும் தாண்டி மூணாவது ஒரு நிலைமை இருக்கிறது. எனக்கு என்னதான் நடந்தாலும் தீமையோ மற்ற காரியமோ எல்லாம் எனக்கு நன்மையாகவே இருக்கும் என்று சொல்லி அந்த மூன்றாவது நிலைமையில இருக்கக்கூடிய காரியம். फिलिपियों 1:6 को हम पढ़ेंगे. பிலிப்பியர் 1:6 நாம் வாசிக்கலாம். Philippians chapter 1:6. பிலிப்பியர் 1:6. मुझे इस बात का भरोसा है कि जिसने तुम में अच्छा काम आरंभ किया है वही उसे यीशु मसीह के दिन तक पूरा करेगा. 5 வசனத்தை நான் வாசிக்கிறேன் தமிழிலே. உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். आइए अपनी आंखों को बंद करके हम सब खड़े होके நாம் எல்லாரும் எழும்பி நிற்போம், நம்முடைய கண்களை மூடுவோம்.